அம்மாக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது என் குழந்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல. ஆமா, இது பேர் வந்து யூஸ்வலாவே நிறைய குழந்தைங்களுக்கு இது காமன். இது பேர் வந்து ஹாப்பி ஸ்பிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்க பால் குடிப்பாங்க, அளவுக்கு மீறி பசிக்கு மீறி குடிச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாலை என்ன பண்ணணும்னு தெரியாம கக்கிடுவாங்க. பட் வெயிட் கெயின் அடிக்குவேட்டா இருக்கும், அவங்க மாசத்துக்கு ஏற்ற வெயிட் கரெக்டா இருப்பாங்க. இவங்களாம் நாங்கள் ஹாப்பி ஸ்பிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ்வலா ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படாது. மேக்சிமம் நல்லா தட்டி கொடுத்துட்டு ஒரு பெட்ஷீட்டை நாலா மடிச்சு தலைக்கு அடியில் வச்சிங்கன்னா தலை மேலே இருக்கும், பாடி கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாலே மேக்சிமம் இந்த மாதிரி கக்குறது கம்மியாயிருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட், இந்த மாதிரி பர்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா உங்க பீடியாட்ரிஷனை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அழுக்குனால மூக்கு அடைச்சிருந்தா கூட பாலை இழுத்து பிடிச்சி குடிக்க முடியாது. ஸோ இதனால கக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருந்தா டாக்டர் மூக்குக்கு போடுற சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இல்ல இதையும் மீறி கண்டினியூஸா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெயிட்டே ஏற மாட்டாங்க அப்படின்னா இது எதனால வந்ததுன்னு உங்க பீடியாட்ரிஷன்கிட்ட போய் எவாலுவேட் பண்ணிடுங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு யூஸ்வலா இந்த டைம்ல பால் குடிப்பாங்க, கக்குவாங்க, இது காமன். பட் வெயிட் ஏறிட்டு இருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். வெயிட் ஏறலைன்னா கண்டிப்பாக கவனிக்கணும். பிளட் டெஸ்ட்டோ இல்லை உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எவாலுவேட் பண்ணிடுறது நல்லது. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கைண்ட்லி ஃபாலோ திஸ் சேனல்.